தலைநகர் லிஸ்பனில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ராதாகிருஷ்ணா கோயிலில் அந்நாட்டின் அதிபருடன் சேர்ந்து ஆரத்தி காட்டி வழிபாடு. நீட் தேர்வு தொடர்பாக விவாதிக்க தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ள சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணிக்கும். எவ்வித தீர்வும் ஏற்பட போவதில்லை, கூட்டம் ஒரு நாடகம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் தமிழிசையின் தந்தையுமான குமரி அனந்தன் காலமானார். வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சினைக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. ஜாமீன் நிபந்தனைகளை மீறவில்லை என உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரமாண பத்திரம் தாக்கல். யாரோ ஒருவரின் உந்துதலின் பெயரில் ஜாமீனுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் மனு. ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்ட தமிழக அரசின் 10 சட்ட மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதற்கு விஜய் வரவேற்பு. மாநில உரிமைகளை காப்பதில் தமிழ்நாடு எப்போதும் முன்னோடி மாநிலம் என்றும் கருத்து. திமுக தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொள்முதல் விலையாக 2500 ரூபாய் வழங்கப்படும். வரும் செப்டம்பர் முதல் உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் ஏப்ரல் 15 விசாரணை. மனுக்கள் மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்காமல் தங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என மத்திய அரசின் சார்பில் கேவியட் மனு தாக்கல். தெற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. 48 மணி நேரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் படிப்படியாக வலுக்குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். ஐபிஎல் தொடரின் 22வது லீக் ஆட்டத்தில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னையை வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி. பஞ்சாப் அணியின் இளம் வீரர் பிரியன்ஷா ஆர்யா சதமடித்து சாதனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.